புற தேசத்திற்கு போன மனுஷனின் ஆஸ்திகள், ஆங்கிலத்தில் டேலண்ட்ஸ் அப்படி சொல்லுவார்கள். அப்ப ஆஸ்திகள், புற தேசத்திற்கு போன ஒரு மனுஷனுடைய ஆஸ்திகளை குறித்ததான ஒரு உவமை. மத்தேயு 25 அதிகாரத்தில் 14-15 வசனங்களை வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. 15 அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தையில என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் என்பது ஒருவருக்கு சொந்தமானது. அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் இந்த மனிதர்களை உண்டாக்கி இந்த மனிதர்களை இந்த உலகத்திலே எல்லா இடங்களிலும் குடியிருக்க செய்து அந்த மனுஷர்களுக்கு அவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. நீங்கள் ஒருவரை ஊழியக்காரர் என்று சொல்லும் பொழுது இது அந்த எஜமானுடைய ஊழியக்காரர் என்று காணப்படுகிற ஜனத்தை குறிக்கிறது நினைக்க வேண்டாம். இது மனிதர்களை குறிக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லா மனுஷர்களும் தேவனை சேவிக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டார்கள். தன்னை உண்டாக்கினவரை சேவிக்கும்படியாக தான் அழைக்கப்பட்டார்கள். உங்களுக்கு ஏதோ வித்தியாசமா சொல்றாரே நீங்க யோசித்தீங்கன்னா, ஆதியிலே முதல் மனுஷனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்து காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். ஏதேன் தோட்டம் யாருது? ஏதேன் தோட்டம் அதை உண்டாக்கின தெய்வத்தினுடையது. அதுல மனுஷன் உண்டாக்கின மனுஷன் யாருடையவன்? அந்த தெய்வத்தினுடையவன். அந்த தேவன் அங்கே வைத்து அதை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார்னா அவரை சேவிக்க வைத்தார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப மனுக்குலம் அல்லது எந்த சிருஷ்டியுமே தன்னை சிருஷ்டித்ததான அந்த தெய்வத்தை சேவிக்கும்படியாய், இட் வாஸ் ஆல் கிரியேட்டட் to give glory to the Lord and to serve him. யார் உண்டாக்கினாரோ, யார் தெய்வமோ அவரை சேவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நாமளும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இங்க ஊழியன் என்று சொல்லும் போது பிரசங்கம் பண்ற ஒருத்தன் தான், தீர்க்கதரிசனம் சொல்ற ஒருத்தவன் தான், சுவிசேஷம் சொல்ற ஒருத்தவன் தான், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற ஒருத்தவன் தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், பரலோக ராஜ்யத்தை குறித்தான ஊமையை குறித்து பேசுகிறார். ஒவ்வொருவனுக்கு காணப்படுகிற ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறார். 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. அப்போ 1 தாலந்து கொடுத்தவன் கிடைத்தவன் 2 தாலந்தை கொடுத்து கிடைத்தவனை பார்த்து பொறாமைப்படுகிறதற்காக அது சொல்லப்படவில்லை. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார்? 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது அது எதை குறிக்கிறதுனா, how they go with their life. அவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்கிற மனுஷன் எப்படியாக வாழ்கிறான்? how he go with his life. எப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தை பயணத்தை அவன் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறான்? பிரயோஜனமா பண்றானா? Is it really fruitfully என்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். 16, 17, 18. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். பிரயோஜனமா தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தான் என்று சொல்லி அர்த்தம். இது எல்லா வரங்களும் உன்னுடைய ஜீவன், அது வரம். கர்த்தர் இந்த உலகத்திலே உனக்கு கொடுத்திருக்கிற காரியம், இந்த பூமியே உனக்கு வரம். நீங்க வாழ்கிறதற்கான சகல காரியங்களும் உனக்கு ஈவாய் கிடைத்திருக்கிறது. how you are using it. அதை அபியூஸ் பண்றியா, மிஸ்யூஸ் பண்றியா, தவறா பயன்படுத்துறியா, பாழ்படுத்தி கொண்டிருக்கிறாயா, அதை குறித்து பேசுகிறது இந்த ஓமை. 5 தாலந்தை பெற்றவன் வியாபாரம் பண்ணி அதை இன்னும் 5 தாலந்துகளை சம்பாதித்தான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாக, அவன் தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்தவனாக, தேவனிடத்திலிருந்து பெற்றதான 5 தாலந்துகளை குறித்த உணர்வுள்ளவனாக, அந்த தேவனை குறித்த உணர்வுள்ளவனாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினான் என்று சொல்லி அர்த்தம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது 17 வசனம், அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான்.
2 தாலந்தை வாங்கினவனும் உணர்வுள்ளவனாக, எனக்கு கொடுக்கப்பட்டது இது, எனக்கு கொடுக்கப்பட்டதான ஆயுசு நாட்கள் இவ்வளவு, இந்த ஆயுசு நாட்களில் எனக்கு தந்ததான ஈவாகிய வரத்தை நான் பயன்படுத்துகிறேன், என் தேவனுக்கு பிரியமாக நான் நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவன் தன் வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாக, விசுவாச வாழ்க்கையாக, இந்த 2 தாலந்தை கொடுத்தவரிடத்து ஒரு நாள நான் பதில் சொல்ல வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை குறித்த கணக்கை நான் அவருக்கு செலுத்த வேண்டும் என்று அறிந்தவனாக அவன் 2 தாலந்தை சம்பாதித்தான் என்கிற ஊமை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 18வது வசனத்துல, 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ஏன் இந்த உலகத்துல பிறந்த, ஏன் இந்த உலகத்திலே வாழ்கிறேன், எதற்காக இந்த 1 தாலந்து எனக்கு கொடுக்கப்பட்டது, எதற்காக எனக்கு இந்த புத்தி, எதற்காக இந்த அறிவு, எதற்காக இந்த கண்ணு கை தெரியாது, ஏதோ வந்த வாழ்ந்த என்று சொல்லி காணப்படுகிற அநேக ஜனங்களை குறிக்கிறது. இந்த தேவனை குறித்த உணர்வற்றவர்களை குறிக்குது. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்களை குறித்து, ஏன் தன்னுடைய ஜீவனை குறித்து கூட, தன் வாழ்நாளை குறித்து கூட உணர்வற்றதான ஜனத்தை குறித்து அந்த 1 தாலந்தை பெற்ற மனுஷன் நமக்கு உணர்த்துகிறான். அப்ப ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். Owner or the master returns. வாக்குத்தத்தம் பண்ணினார். ஏன்? புறதேசத்துக்கு போய் இருக்கிறார். அர்த்தம் என்ன? இந்த உலகம் அவருடையது, இந்த பூமியை உண்டாக்கினவர் அவர், இந்த மனுஷனை உண்டாக்கினவர் அவர். ஒரு நாள் இந்த பூமிக்கு பாத்தீங்கன்னா திரும்ப போகிறார், இவர்களிடத்துல கணக்கு கேட்க போகிறார். The master returns one day. வாக்குத்தத்தம் பண்ணினார் அல்லவா, எஜமான் திரும்பவும் வருகை செய்கிறார். 19வது வசனம், வெகு காலத்திற்கு பின்பு, வெகு காலமான பின்பு. அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியாது. நம்ம எல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கலாம், பாரு இயேசு கிறிஸ்து வந்தபோது கடைசி காலம்னு சொன்னாங்க, இப்பொழுது மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபம்னு சொன்னாங்க. 2000 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் அப்படியே தானே இருக்கு. பிரசங்கம் அது பாட்டு ஓடிட்டு தானே இருக்கு. பிரசங்கம் பண்றதான ஊழியர்கள் எத்தனை பேர் மறித்து போயிட்டாங்க தெரியுமா? விசுவாசித்தவர்கள் பரலோக ராஜ்யத்தில் ருசிக்காம போயிட்டாங்க தெரியுமா? இப்படி எல்லாம் பேசி கொண்டு இருக்கிறவன் உண்டு. வேதம் இவர்களை குறித்தெல்லாம் சொல்லி இருக்கிறது நமக்கு. நீங்கள் 11ஆம் அதிகாரத்தை போய் வாசித்தீங்கன்னா, நீங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை போய் வாசித்தீங்கன்னா இந்த காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லவா. இப்படி பேசுவார்கள், பரியாசம் செய்கிறவர்கள் எழும்புவார்கள். அவர்களுக்கு இதெல்லாம் அக்கறை கிடையாது. ராஜாவின் அழைப்பை குறித்து அக்கறை கிடையாது. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான வாழ்க்கை இது என்கிறதான உணர்வு கிடையாது. ஒரு தேவன் நம்மை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்ற அறிவு கிடையாது. அந்த தேவன் ஒரு நாள் வரப்போகிறார், கணக்கு கேட்க போகிறார் என்கிறதான சத்தியம் புரிவதில்லை. அப்படிப்பட்டவர்கள் ஒரு நாள் அவரை சந்திக்க போகிறார்கள். அவர் சொல்றாரு 19, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான். 3 விதமான மக்கள். அவன் 5 தாலந்தை பெற்றான், 2 தாலந்தை பெற்றான், 1 தாலந்தை பெற்றான் என்பது அங்க பிரச்சனை கிடையாது. 2 தாலந்தை கொடுத்து பெற்றவன் அதற்கு தகுந்தபடி நடந்து கொண்டிருக்கிறானா? 5 தாலந்தை பெற்றவன் அதற்கு தகுந்தபடி நடந்து கொண்டிருக்கிறானா? உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களின்படி நீ நடந்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்களை நீ பிரயோஜனமாக பயன்படுத்துகிறாய்? எத்தனை நாள் ஆண்டவரை தேடுற? உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு நாள் உறுதியாய் காணப்படுகிறது? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார் அல்லவா. அப்ப 5 தாலந்தை பெற்றவன் 5 தாலந்தை பிரயோஜனமாக பயன்படுத்தினான். 2 தாலந்தை பெற்றவன் 2 தாலந்தை பிரயோஜனமாக பயன்படுத்தினான். 1 தாலந்தை பெற்றவனோ 1 தாலந்தை பிரயோஜனமாக பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் பயன்படுத்தவில்லை. அவர்களுடைய எஜமான் வந்தார். இந்த மனுஷர்களை சிருஷ்டித்த தெய்வம் ஒரு நாள் இறங்கி வந்தார் திரும்பவும். ஏன் என்று சொன்னால் இது அவருக்கு சொந்தமானது. அதில் திரும்ப இறங்கி வந்தார். புறதேசத்துக்கு போனவர் திரும்பி வந்து அவர்களிடத்துல கணக்கு கேட்டார். சும்மா கிடையாது, கணக்கு கேட்டார். தொடர்ந்து what is the response of the first 2 servants? முதலாவது ஊமையிலே சொல்லப்பட்ட அந்த 2 ஊழியக்காரர்கள் அல்லது 2 மனுஷர்கள் அல்லது அவராலே உண்டாக்கப்பட்ட 2 விதமான ஜனங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, பதில் என்னவா இருந்தது? 20, 21, 22, 23 வாசிக்கலாம். அப்போது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்த, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, இவ்வளமான ஆசீர்வாதங்களை எனக்கு தந்தீரே, இவ்வளமான ஊழியத்தை எனக்கு தந்தீரே, இப்படியான குடும்பத்தை எனக்கு தந்தீரே, இப்படியான பிள்ளைகளை எனக்கு தந்தீரே, நிலங்களை தந்தீரே, இதை தந்தீரே, அதை தந்தீரே, அதெல்லாம் நான் பிரயோஜனமா செலவு பண்ணேன், அதெல்லாம் நீர் தான் தந்தீரே, உம்முடைய கரத்திலிருந்து ஈவாய் பெற்றேன் என்பதை உணர்ந்து
இருமாப்புள்ளவனாக செயல்படாமல் எப்படி ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று அறிந்து செயல்பட்டேன், அதனாலே நான் சம்பாதித்தது இது என்று சொல்லி அந்த கணத்தை ஆண்டவருடைய பாதத்திலே அவன் ஒப்பு கொடுக்கிறான். Are you doing that? நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சரியாய் பயன்படுத்துகிறீர்களா, அல்லது உலகத்தின் மனுஷனைப் போல இருமாப்பாய் ஆளுகிறீர்களா? உங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டவர்களை இருமாப்பாய் ஆளுகிறீர்களா? உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகளை, கணவன மனைவிய பிள்ளைகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? உங்களுடைய சபையை நீங்க எப்படி நடத்துறீங்க? இருமாப்பாய் நடத்துவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை அறியாத மனுஷன் என்று சொல்லி நான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறேன். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். வாட் வாஸ் த ரெஸ்பான்ஸ்? தொடர்ந்து வாசிக்கலாம். 2 தாலந்தை பெற்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது. 5 தாலந்தை பெற்றவனுக்கான பதில் எஜமானிடத்திலிருந்து வருகிறது. நல்லது, உண்மையும் உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். சொல்லப்பட்ட ஊமையில 3 விதமான ஜனத்தை குறித்து ஆண்டவர் பேசி 5, 2, 1 நம்முடைய கணக்கின்படி பார்க்கும் பொழுது ஒன்று அதிகம், ஒன்று மீடியம், இன்னொன்று ரொம்ப குறைவு. இப்படி பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? இதெல்லாம் கொஞ்சம் தான்றாரு. இந்த உலகத்துல உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் உன்னுடைய கண்களுக்கு பெரிதாய் காணப்படலாம், உன்னுடைய கண்களுக்கு சிறிதாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர், இது சிறிது, இது ஒன்றுமில்லை, நீ கொஞ்சம், இந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாய். அப்ப 5 தாலந்தை பெற்றவனிடத்தை சொல்றார், கொஞ்சம் தான் உனக்கு கொடுக்கப்பட்டது, அந்த கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தாய். இந்த உலகத்துல பெரிய ஐஸ்வரனாய் இருக்கலாம், எத்தனையோ வருஷங்கள் வாழ்கிறவனாய் இருக்கலாம், அநேக நிலபலன்களை சம்பாதித்தவனாய் இருக்கலாம், அநேக வருஷங்கள் ஊழியம் செய்கிறவனாய் இருக்கலாம். இது கொஞ்சம், நீ செய்கிறது கொஞ்சம். ஆண்டவர் சொல்றார், இந்த ஆசீர்வாதம் பெரிதல்ல, ஆனால் இந்த கொஞ்சத்துல நீ உண்மை உள்ளவனாய் இருக்கிறாயா? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தாய், உன் எஜமானுடைய, அதாவது என்னுடைய, தேவன் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 22வது வசனம். 2 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே. ஆமாண்டவரே, இதை எனக்கு தந்தீர். இவ்வளமாக இவ்வளவு ஆயுசு நாட்களை எனக்கு தந்தீர், இவ்வளவான ஆசீர்வாதங்களை எனக்கு தந்தீர். நீர் எனக்கு தந்ததான வரத்தை உம்மை கனப்படுத்துவதற்காக பயன்படுத்தின. என் நாட்களை உம்மை தேடுவதற்கும், உம்மை அறிகிறதற்கும், உம்மை கனப்படுத்துவதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக பயன்படுத்தின. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் நான் காணப்பட்டேன் என்று சொல்லி 2 தாலந்தை வைத்து 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொல்லி அந்த கணத்தை தன்னுடைய எஜமானுடைய பாதத்துல அவன் சமர்ப்பிக்கிறான். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? வித்தியாசமா சொன்னாரா? இல்ல, அதே வார்த்தைகள் பாருங்க. அவனுடைய எஜமானனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். பாருங்க, ஒரு அற்புதமான சத்தியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் தன்னுடைய பார்வையை அதிலே காண்பிக்கிறார். என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நம்முடைய கண்களுக்கு தான் இது பெரிய ஊழியம், இது சிறிய ஊழியம். நம்முடைய கண்களுக்கு தான் இது பெரிய ஆசீர்வாதம், இது கொஞ்சம் குறைவுள்ளவன், இப்படியான எண்ணம் எல்லாம் நமக்கு தான். ஆனால் தேவனை பொறுத்தவரை உனக்கு கொடுக்கப்பட்டதில நீ உண்மை உள்ளவனாய் இருக்கிறாயா என்று அவர் பார்க்கிறார். அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆசீர்வாதத்தை இவனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். இவனை பார்த்தும் அதே சாட்சியை சொல்லுகிறார். இவனை பார்த்தும் உன்னுடைய எஜமானாகிய என்னுடைய சந்தோஷத்திற்குள்ளே நீ பிரவேசி என்று அவர் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய பார்வையில உனக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்பது முக்கியம்தான். ஆனா அதே நேரத்தில் நீ மற்றவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் உனக்கு தக்கதை, உனக்கு ஏற்றதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிலே நீ உண்மை உள்ளவனாக காணப்படு. நீ மற்றவர்களை பார்த்து கொண்டு உன்னுடைய நாட்களை வீணடித்து கொண்டிருக்காதே. உன்னுடைய எஜமானிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொண்டது, இது உன்னுடைய தேவனிடத்தில் நீ பெற்றுக்கொண்ட ஈவு என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த 5 தாலந்து 2 தாலந்தை பெற்றவர்களுடைய காரியங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்ப அடுத்ததாக ரெஸ்பான்ஸ் ஆஃப் த தேர்ட் சர்வன்ட், மூன்றாவதான ஊழியக்காரன் அல்லது மூன்றாவது கூட்டம் ஆகிய ஜனங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 24 வாசிக்கும் பொழுது, 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் இப்படியாக உம்மை அறிந்திருக்கிறபடியால் அப்படின்னு அர்த்தம். ஆகையால் நான் பயந்து போய், என்னது எஜமானுக்கு ரொம்ப பயப்படுறவன்,
அதாவது ஊமையில இந்த தெய்வத்துக்கு ரொம்ப பயப்படுறோம். இப்படி நிறைய பேர் கிறிஸ்தவரை நீங்க பார்க்க முடியும்ல, ரொம்ப தெய்வத்துக்கு பயப்படுறவங்க. ஆனா அந்த எஜமான சுத்தமா புரியாதவர்கள். அப்ப இந்த மூன்றாவது கூட்டம் மற்றவர்கள்லாம் நான் பயந்து செஞ்சேன்னு சொல்லல. மூன்றாவது கூட்டம் ரொம்ப பயப்படுறவங்க தேவனுக்கு. ஆனா அந்த தேவன் யாருன்னே தெரியாததான ஒரு கூட்டத்தை இது குறிக்குது. நிறைய காரியங்களை ஆண்டவர் இந்த ஒரு தாளந்தை பெற்றவனிடத்திலிருந்து நமக்கு ஊமையாக சொல்லிக் கொடுக்கிறார். கவனிங்க, நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். பார்த்தா நல்லவன போல இருக்குல்ல. அந்த ஒரு தாளந்த விற்று அழித்து விடல, ஒரு தாளந்த பத்திரமா வச்சிருக்கான். தன்னுடைய வாழ்நாள பத்திரமாய் காக்கிறவர்கள், தன் ஜீவனை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் தன் ஜீவனை இழந்து போவார்கள், ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா? தன்னுடைய தெய்வத்தை அறியாதவன், தன்னிடத்துல இதெல்லாம் கொடுத்தவர் யார் என்று புரியாதவன், அவரை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறவன், ஆனால் அவருக்கு ரொம்ப பயந்து ஜீவிக்கிறவனாக தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கிற வேடதாரிவன். சரி, வாசிக்கலாம் தொடர்ந்து. 26. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக அவர்கள் 2 பேருக்கும் நல்லது என்று ஆரம்பித்தார். இவனிடத்தில் சொல்றாரு, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. தவறாக புரிந்திருந்தாயே என்று அர்த்தம். அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியது தானே. நீ வெளியில இருக்க மற்றவனை போல நீ நடந்திருக்கலாமே. ஆனா சபைக்குள்ள வந்து நீ காணப்பட்டு என்னை அறிகிறவன் என்று சொல்லிக்கொண்டு என்னிடத்திலிருந்தா ஒரு தாளந்தை பெற்றிருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டும் கூட நான் யார் என்று அறியாத வண்ணமாக நீ வேஷம் போட்டு கொண்டிருக்கிறாயே. சோம்பலுடையவன் நீ, நிர்விசாரம் உடையவன் நீ, நான் என்ன உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்பது கூட புரியாதவனாக நீ காணப்படுகிறாய் என்று சொல்லி அவனை பார்த்து பொல்லாதவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை பாருங்க. 27. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்துல போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்போது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவன் இடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துக்குள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொன்னார். என்ன கற்றுக்கொள்கிறோம்? எஜமான் ஒரு மனுஷன். இதில் சொல்லப்பட்டிருக்கு எஜமானாகிய ஒரு மனுஷன். அப்ப எஜமான் என்பது ஒருவரை குறிக்கிறது, தெய்வம் ஒருவர் என்பதை குறிக்கிறது. அவருடைய ஆஸ்திகள், அந்த எஜமானுடைய ஆஸ்திகள் என்று சொல்லும் பொழுது எல்லாம் அந்த தெய்வத்திற்கு சொந்தமானது. நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பதெல்லாம் அந்த தெய்வத்துக்கு சொந்தமானது. ஏன்? நான் விடுகிற மூச்சு அவருக்கு சொந்தமானது, இந்த சரீரம் அவருக்கு சொந்தமானது, இதனுடைய ஆத்மா அவருக்கு சொந்தமானது, இந்த ஆவி அவருக்கு சொந்தமானது, எல்லாம் அவருக்கு சொந்தமானது. அவருக்கு சொந்தமான இடத்துல நின்று கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த உணர்வு தான் நமக்கு வரணும். இந்த பூமியில வாழ்கிற மனுஷனுக்கு அதல்லவா வர வேண்டும். அப்ப அவருடைய ஆஸ்திகள், அந்த ஒரே தெய்வத்தினுடைய ஆஸ்திகள் என்று சொன்னால் அந்த தெய்வத்திற்கு சொந்தமானதுல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடையதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருக்கு விரோதமான பேச்சுக்கள், அவருக்கு விரோதமான தூஷண வார்த்தைகள், அவரை புரியாதபடி எள்ளி நகையாடுகிறதான காரியங்கள், அவருக்கு விரோதமான எத்தனை துரோகங்கள். யோசித்துக் கொள்ளுங்க. எஜமானுடைய ஊழியக்காரர்கள் என்பது நான் சொன்ன எல்லா மனுஷரையும் குறிக்கிறது. புறதேசம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரன் என்பது தேவனை அறிந்து அவரை சேவிக்கிற மனிதரை குறிக்கிறது. மெய்யான விசுவாசிகளை, உண்மையான விசுவாசிகளை, அதாவது அந்த ஒரே தெய்வத்தை எஜமானாக கொண்டிருக்கிறவர்களை குறிக்கிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்களை குறிக்கிறது. பொல்லாத ஊழியக்காரன் என்பது தேவனை புரிந்து கொள்ளாத மனுஷனை, விசுவாசியை குறிக்கிறது. பேர் தான் விசுவாசி, ஆனால் தேவனை புரிந்து கொள்ளாத விசுவாசி. என்ன மெயின் டீச்சிங் இதில் ஆண்டவர் நமக்கு தருகிறார்? ஏன் ஒருவன் பொல்லாத ஊழியக்காரன் என்று பெயர் பெற்றான்? Why he lost his life or why he lost his gifts? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தன் எஜமானை புரிந்து கொள்ளாதவனாக இருந்தான். முதல் காரியம், தான் யாரை சேவிக்கிறேன், யார் இடத்திலிருந்து இந்த வரங்களை பெற்றிருக்கிறேன், யார் எனக்கு தந்த ஜீவன் என்பதை அறியாத, அந்த எஜமானை புரிந்து கொள்ளாததான ஒரு மனுஷனாக காணப்பட்டான். தன் எஜமான் புறதேசத்திற்கு போயிருக்கிறார், திரும்பவும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார் என்பதை நினையாமல் இருந்தான். எத்தனை பேருக்கு இந்த நினைப்பு இருக்கு? ஓ, இந்த பூமியானது
இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது, கர்த்தருக்கு சொந்தமானது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. வேதம் பேசுகிறது. அதாவது சிருஷ்டித்தவருடையதுன்னு அர்த்தம். கர்த்தருடையது. கர்த்தருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானதான இந்த பூமி, அப்ப புறதேசத்துக்கு போயிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, புறதேசத்திலிருந்து எப்ப வேணாலும் இங்க வருவார். என்னை திரும்பவும் எடுத்துக்கொள்ளவும், என்னை காக்கவும் ரட்சிக்கவும், அல்லது அவிசுவாசியாய் காணப்பட்டால் அழிக்கவும் அவன் நிச்சயமாக வருவார் என்பதை அவன் மறந்து போனவனாக காணப்பட்டான், அல்லது நினையாதவனாக காணப்பட்டான். மனதிலே அவனுக்கு தோன்றவில்லை, அப்படி காணப்பட்டான். அடுத்ததாக, எஜமானை புரிந்து கொள்ளவும் விசுவாசிக்கவும் இல்லை. எஜமான புரிந்து கொள்ளவும் இல்லை, விசுவாசிக்கவும் இல்லை. ஆகையால் என்ன பேசினா தெரியுமா? தூஷண வார்த்தைகளை பேசுறான். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை அநேகர் பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை புரிந்து கொள்ளாததான நிலை. அவரை கர்த்தர் என்று சொல்லி தேவனிலே ஒருவர் என்று சொல்லுகிறது தூஷண வார்த்தை. அவருக்கு விரோதமான ஒரு செய்கை அல்லவா அது? பாருங்க, இலவசமாய் பெற்றுதான வாழ்வை இழந்து போனான். இந்த ஊமையில நம்ம வாசிக்கிறோம். சொல்றாரு, இவனை உள்ளவனை ஒன்று அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனை புறம்பாக்குகிறதை, அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வைகளை எடுத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். என்னென்ன கொடுத்தாரு? லைஃபை கொடுத்தாரு. அந்த லைஃப் நித்திய லைஃபாக மாறணும், எவர்லாஸ்டிங் லைஃபாக மாற வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார். ஆனால் கொடுத்ததான அந்த ஜீவனை பறிக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உண்டாகிறதான முதல் மரணத்தை குறித்து அது பேசல, நித்திய அழிவை அவன் சந்திக்கிறான் என்பதை குறிக்கிறது. இலவசமாய் பெற்றதான வாழ்க்கையை பூரணப்படுத்த முடியும், அந்த வாழ்க்கை அழிந்து போட நம்ம ஒப்பு கொடுக்கவும் முடியும். அப்ப இது இந்த ஊமையிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? இந்த பரலோக தெய்வத்தை குறித்து அறிந்து கொண்டோம். நிர்விசாரமா இருக்கக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. அவர் நமக்கு கொடுத்ததான வாழ்வை குறித்ததான உணர்வு நமக்கு காணப்படணும். ஆசீர்வாதங்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது. வாட் எவர் இட் இஸ், ஊழியமாய் இருக்கலாம், இந்த உலகத்தில் உங்க சிநேகிதராக இருக்கலாம், குடும்பமாய் இருக்கலாம். ஆசீர்வாதத்தை துஷ்பிரயோகம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அவருக்கு நீங்க கணக்கு கொடுக்க வேண்டும். நீ பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், பெரிய பிரசிடென்டா இருக்கலாம், நீ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. உனக்கு கீழே இருக்கிறவர்களை நடத்த நீ அறிந்திருக்க வேண்டும். உன் குடும்பத்தை நடத்த நீ அறிந்திருக்க வேண்டும். உன் வேலை ஸ்தலங்களை, உனக்கு கீழே காணப்படுற வேலைக்காரர்களை கனப்படுத்தவும் அவர்களுக்கு ஏற்றபடி அவர்கள் நடத்தவும் நீ அறிந்திருக்க வேண்டும். தேவன் எப்படி நம்மளை நடத்துகிறார், எப்படி அன்பு செலுத்துகிறார், உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். யூ மஸ்ட் நோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப தூஷண வார்த்தைகளை, அறியாத காரியங்களை பேசக்கூடாது. தெய்வத்தை அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ளணும்னா அறிந்து கொள்ள பார்க்க வேண்டும். அப்படி அறிந்து கொண்டால்தான் நீ அந்த எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்கிறதான விசுவாசியாக காணப்படுவாய் என்று சொல்கிறார். இப்படி அநேக காரியங்கள் காணப்படுது. நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அதிகமாய் பேசுவாராக.